பெண்களை விட ஆண்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் போய் இன்னொரு இடத்துல பொண்ணு கேட்க போனாருன்னா, ஃபர்ஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் எதனால? ஏதாவது கேஸ் கொடுத்துருந்தாங்களா உங்க மேல அவங்க? அதில எதனாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்ததா உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? ஈவன் அவர் வந்து உண்மையான பிரச்சனையவே சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவருக்கு இன்னொரு பெரிய கவலை இருக்கு. பெண்கள் எல்லாம் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில போயிடுறாங்க. தேவையான எல்லா மெயின்டனன்ஸு, ஆலிமனி எல்லாம் அவங்களுக்கு சட்டத்தின் கீழ கிடைக்குது. வாங்கிட்டு போயிட்டு அவங்க செக்யூர்டா செட்டில் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் 2 குடும்பமா பார்க்க வேண்டியதா இருக்கும். இங்கேயும் ஒரு மெயின்டனன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கணும். இங்க வாங்கி குடுத்த ஒருவேளை அவங்களுக்கு ஒன் டைமா செட்டில் பண்ணி அனுப்பியிருந்தாருன்னா, அது வாங்கி குடுத்த கடன அவர் கட்டிக்கிட்டு இருக்கணும். இன்னொரு குடும்பத்த பார்க்கணும். ஆண்களோட பிரச்சனை நெறைய இன்னொன்னு என்னன்னா, இப்போ பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த திருமணங்கள்ல. ஹஸ்பண்ட்ஸ் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன் டைமா ஒய்ஃப்‌க்கு செட்டில் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. 2 குழந்தை இருக்கும். குடுத்தெல்லாம் அனுப்பியிருப்பாரு. அதுக்கு அப்புறமும் அவரால சொத்து வாங்க முடியாது அவர் பேர்ல. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சொத்துல திருப்பி அவங்க பாகம் கேட்பாங்களா? இந்த சொத்துல இந்த குழந்தைங்களுக்கு பாகம் இருக்குமா? ஏன்னா, வர மனைவி இருக்கால்ல, அவ கான்சன்ட்ரேட் பண்ணுவா அதுல. அவங்க யோசிப்பாங்க அதுல. நீங்க ஓகே அங்க குழந்தை இருக்கே, அதனால இந்த சொத்தெல்லாம் உங்க பேர்ல வாங்காதீங்க. நீங்க வேற பேர்ல அப்ப பாருங்களேன், அவர் கல்யாணமாகி விவாகரத்து பண்ணி இன்னொரு கல்யாணமே பண்ணிட்டாலும், அவரால அவர் நெனச்ச மாரி இருக்கவே முடியாது. அவர் நெனச்ச மாரி ஒரு சொத்து வாங்க முடியாது. அவரோட பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க முடியாது. அது நடக்குதா, நடக்கலையா, சட்டத்துல இடம் இருக்கா, இல்லையாங்கிறது வேற. ஆனா ஒரு பயத்தோடவே தான் அவர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நடத்த வேண்டியதா இருக்கு.